இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல என் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் ஒர்க்கர்ஸோட உற்சாகம் தான். அந்த உற்சாகத்துக்கு காரணம் நாங்க அவங்களுக்கு சம்பளத்தை குறைக்காததான் காரணம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கான்ஃபரன்ஸ் ரூம் எங்க இருக்கு? மேல செகண்ட் ஃப்ளோர் மேடம். ஓகே, தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கான்ஃபரன்ஸ் போறதுக்கு வழி? ரைட் போய் லெஃப்ட் போங்க. தேங்க் யூ. ஓகே. இந்த கோவிட்-19 பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஆபத்தான காலகட்டத்தில் கம்பெனி எப்படி ரன் பண்ணணும் இந்த எங்க ஜெனரேஷனுக்கு தெளிவா உணர்த்தி இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறது வசு. ஓகே சார். மா இருமா ஆள் நிக்கிறேன்ல, எங்கம்மா போற? இப்பதான் மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கு, உள்ளே யாரை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிளம்புமா முதல்ல. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். முக்கியமான விஷயமா அர்ஜுன் சாரை பார்க்கணும் சார், ப்ளீஸ் சார். முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்குமா, யாரையும் உள்ள விட வேணாம்னு சொன்னாங்க. சார் ப்ளீஸ் சார். போமா. ஏமா உன்னை உள்ள அமிச்சா என் வேலை போயிருமா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2020 நம்மள மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட பக்குவப்படுத்தின காலம் சொல்லலாம். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் அலோ பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சொல்லிட்டு இருக்கலாமா? சொன்னா புரிஞ்சுக்கமா, எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க? ஜேகேஆரோட சிஸ்டர் கன்சர்ன் கம்பெனிஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதோட மேக்ஸிமம் ஸ்பேஸ் வந்து ஜேகேஆரோட A and B கம்பெனிஸ் எடுத்திருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஷேர்ஸ் ஒர்க்கர்ஸ்க்காக பிரிச்சு தரோம். இப்போதான் மீட்டிங் ஆரம்பிச்சிருக்குன்னு செக்யூரிட்டி சொல்றாரு. மாமா போட்டோவை பார்க்கறதுக்குள்ளே எப்படியாவது தடுக்கணுமே. ஆமா சார், நான் மட்டும் தான் இருக்கேன். ஓகே சார். ஏய் ராம்சாமி, லைட் ஆஃப் பண்றா, ஃபயர் அலர்ட் அடிக்க போகுது. சரிப்பா சரிப்பா. வசு சேஞ்ச் பண்ணுங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜேகேஆர் குரூப்ஸோட 2017 இருந்து 2024 வரைக்கும் எந்த அளவுக்கு growth ஆக போறதுங்கிற ஒரு விஷயம். ஓகே வசு, நெக்ஸ்ட். ஓகே சார். இப்ப நீங்க பாக்குறது அலாரம் சவுண்ட் கேக்குது. ஆமா, இது அலாரம் சவுண்ட் கேக்குது. ஃபயர் மாதிரி இருக்குது, ஃபயர் அலாரம். தயவு செஞ்சு கிளம்புங்க எல்லாரும். எக்ஸிட் எக்ஸிட், எல்லாரும் கிளம்புங்க, எவாக்குவேட் பண்ணுங்க இமிடியேட்டா. வாங்க சீக்கிரம் போயிடலாம். வாங்க ஏங்க, சீக்கிரம் வாங்க. எக்ஸிட் ஆவுங்க. வசு வசு வா வசு. ஐயோ விடு, வா வா வசு. வசு வா. யோ முதல்ல பவர் ஆஃப் நான் சொல்லியா சீக்கிரம். சரிங்க சார். என்ன இது, எல்லாரும் வந்துட்டாங்க, இவங்க 2 பேரும் மட்டும் காணோம்.
எப்பவுமே இந்த வசுந்தரா இப்படிதான். சந்தர்ப்பம் கிடைச்சா அவ அப்படியே கூடி கொலாவுவா. பவர் கட் ஆயிடுச்சு. ஜெனரேட்டர் இப்போ ஆன் பண்ணிடுவாங்க, பயப்படாத. ஓகே, என்ன வசு, பயமா இருக்கா? இல்ல அர்ஜுன் சார், நீங்க இருக்கிறப்போ எனக்கு என்ன பயம். அம்மா, ஃபயர் என்னதும் ஏன் டென்ஷன் ஆயிட்டீங்க அர்ஜுன் சார்? விளையாடுறியா? ஃபயர்னா டென்ஷன் ஆகும், வேற என்ன பண்ணுவாங்க? நான் மட்டும்னா பரவாயில்ல, நீயும் இருந்தியே. உன்னை காப்பாத்தி கூட்டு வர வேணா? நீங்க பக்கத்துல இருக்கிறப்போ எனக்கு எந்த கவலையும் வராது அர்ஜுன் சார். அது நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை வசு. நீ அர்ஜுன் சார் இருக்கான்னு சொன்னா நெருப்பு அமைதியா இருக்குமா? நீங்க என் பக்கத்துல இருக்கிறப்போ எந்த நெருப்பும் என்ன எதுவும் செய்யாது அர்ஜுன் சார். ஒரு பொண்ணுக்கு ஒருத்தர் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வரணும்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க அர்ஜுன் சார்? வேற என்ன காரணம்? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும், அவ்வளவுதானே. ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானே அர்ஜுன் சார்? ஏய், என்ன இப்படி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அர்ஜுன் சார். சில நேரங்கள்ல அமைதி கூட ஒரு அழகா இருக்குல்ல? வளர்ற. வசு, நீ சொன்ன மாதிரி சில நேரங்கள்ல அமைதி கூட ரொம்ப அழகா தான் இருக்கு. ஐயோ, பெரிய தம்பி எங்க போனாருன்னு தெரியலையா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க உத்தமன். தம்பி எங்க இருக்கீங்க? லிஃப்ட்ல மாட்டிட்டு இருக்கேன் உத்தமன். லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டீங்களா? என் கூட யாரும் இல்லையா? இல்ல, நானும் வசுவும் மாட்டிட்டு இருக்கோம். என்னது, நீங்களும் வசுந்தராவும் லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டீங்களா? ஐயோ, அர்ஜுன் மாமாவும் அவ்வளோ லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டாங்களா? இல்ல கூட வேற யாராவது இருக்காங்களா? உத்தமன், விளையாடாதீங்க. எமர்ஜென்சி பவரை யூஸ் பண்ண சொல்லுங்க. தம்பி, நான் வேணா செக்யூரிட்டி கிட்ட பேசி ஒரு அரை மணி நேரம் லிஃப்ட் லேட்டா ஆன் பண்ண சொல்லவா? அதுக்குள்ள நீங்க என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசி முடிச்சிருங்க. என்ன பேசணும் உத்தமன்? தம்பி, நீங்க என்னதான் இல்ல இல்லனாலும் இருக்கு இருக்குன்ற மாதிரியே காதுல விழுது தம்பி. உங்களுக்கு என்ன தோணுதோ அத டீப்பா பேசி முடிச்சிருங்க. அந்த காதல் மேட்ரியும் கரெக்டா பேசி முடிச்சிருங்க. ஓகே உத்தமன், உங்க ஆட்டோகிராஃப் என்கிட்ட தான் இருக்கு உத்தமன். ஆபீஸ்க்கு போன உடனே அக்செப்ட் பண்ணி சைன் போட்டு விடுவேன். ஐயோ தம்பி, தம்பி வேணாம் வேணாம் வேணாம், தெரியாம சொல்லிட்டேன். நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன் தம்பி. அப்போ உடனே ஜெனரேட்டர் போய் ஆன் பண்ண சொல்லுங்க. விஐபிஸ் எல்லாம் வர இடத்துல இப்படி தான் பவரை மெயின்டைன் பண்ணுவாங்களா? முதல்ல போய் லிஃப்ட் ஆன் பண்ண சொல்லுங்க, போங்க. சரி சரி, ஓகே, பார்த்து பத்திரமா இருக்கு தம்பி. ஹே, ஏன் சைலண்டா இருக்க? புரியுது, ஏற்கனவே 2 மாப்பிள்ளை தட்டி போச்சு. இப்ப 3வது மாப்பிள்ளையாவது ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகணும். அதனால தானே அப்செட்டா இருக்க? சரி, ஓகே. உன் டென்ஷனை சரி பண்ணவா? எனக்கு ஆஸ்ட்ராலஜி தெரியாது, ஆனா பென்னாலஜி தெரியும். இது அந்த குழந்தைங்க அண்ணன் விளையாட்டு தானே? இருந்துட்டு போட்டுமே. முதல்ல உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வருவாருன்னு பெனாலஜில பார்க்கலாமா? அர்ஜுன் சார், முதல்ல என் மனசுல இருக்கிறது நடக்குமா நடக்காதான்னு பாக்குறத விட உங்க ஹார்ட் ஃப்ரெண்டோட நீங்க சேருவீங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, அதுவும் சரிதான். அப்போ பென் என்கிட்ட கொடுங்க. இந்தா, ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், நோ, எஸ், நோ, எஸ், நோ, எஸ், நோ, எஸ். ஏய், நான் நினைச்சேன் அர்ஜுன் சார் உங்க ஹார்ட் ஃப்ரெண்ட் கண்டிப்பா கிடைப்பாங்க பாருங்க. எஸ். இப்போ உன் மனசுல இருக்கிறவரு உன்னை கல்யாணம் பண்ணி பாப்போமா? ஓகே, நான் பண்றேன். அந்த பெண்ணை கொடு, குடு குடு. ரெடியா? ரெடி, சொல்லு வசு. எஸ், நோ, எஸ், நோ, எஸ், நோ, எஸ், நோ,
எஸ் நோ எஸ் எஸ் நோ. ஏய் என்ன இப்படி ஆயிட்ட? ஸ்டார்ட் பண்ணதே தப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திருப்பி சொல்லு. ஒன் மோர் ஓகே? ரெடி. ம். எஸ் நோ எஸ் நோ எஸ் நோ எஸ் நோ. எஸ் எஸ் வசு எஸ். பெனாலஜி பாத்தியா? நான் சொன்னேன்ல உன் மனசுக்கு பிடிச்சது உனக்கு கிடைப்பாருன்னு. ம். நீங்க சொன்னா கண்டிப்பா அது நடக்கும் சார். ம். வசு வா போலாம் வசு. ஓபன் ஆயிடுச்சு. போ. தம்பி என்ன தம்பி லிஃப்ட்ல பெனாலஜி மேட்டர்லாம் நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சா? சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்போ அடுத்த கட்டத்துக்கு போலான்றீங்களா? கண்டிப்பா போலாம் உத்தமன். கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்குது தம்பி. பேசாம 2 நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ போட்டு வீட்டுக்கு போய் ஹாயா போர்வைய போட்டுட்டு தூங்கலாம் போல இருக்கு தம்பி. 2 நாள் எதுக்கு? பர்மனண்டாவே நீங்க பண்ணலாம். நல்லா ரிலாக்ஸ் போயிடும். ஐயோ தம்பி போயிட்டாரே. தம்பி ஐயோ, எங்க போனாலும் என்ன பண்ணாலும் இவங்களுக்கு இதே மாதிரி வாய்ப்பு அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. பிரிச்சு விடலான்னு பார்த்தா சேர்த்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் வேற லிஃப்ட்ல தனியா இருந்திருக்காங்க. ஒருவேளை அர்ஜுன் மாமா அந்த போட்டோவை பார்த்திருப்பாரா? சான்ஸே இல்ல. நம்ம தான் மீட்டிங் ஆரம்பிச்ச உடனே அலாரத்தை அடிக்க விட்டுட்டோமே. உத்தமன் என்ன இது உத்தமன்? இவ்வளவு பிக் ஷாட்ஸ் கலந்துக்கிற ஒரு மீட்டிங்ல ஒரு பிரிகாஷன் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க? அலாரம் இப்படி அடிக்கும். நான்சென்ஸ். தம்பி நிஜமாவே எங்கேயாவது ஃபயர் ஆயிருந்தா என்ன தம்பி ஆயிருக்கும்? எப்பவுமே ஃபயர் விஷயத்துல ஜாக்கிரதையாவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கணும் தம்பி. ஷோ அது இல்ல உத்தமன். ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட்டா இருக்கு எனக்கு. முக்கியமான விஷயத்தை தான் பேசி முடிச்சிட்டீங்களே. என்ன விஷயத்த பேசி முடிச்சேன்? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். டும் 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 லிஃப்ட்ல இது மீட்டிங்ல. கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இப்பெல்லாம் பஸ்ஸு நினைச்சாலே எல்லா விஷயத்தையும் நல்லா பாயிண்ட் பிடிச்சு பேச முடியுது. ஆமா, காரணம் அதுதான் தம்பி. எது? நீங்க வசுந்தராவை நினைக்கிறீங்களா? அது உத்தமன், நான் நினைக்கிறதுக்கும் நீங்க நினைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு உத்தமன். மீனா வாங்கி கட்டிக்காதீங்க. சார் நீங்க அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க. Thank you. ஓகே சார். வசு இங்க வா. ஒரு நிமிஷம். இதை எடுத்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடு. நான் எல்லார்ட்டையும் பேசிட்டு வெளிலேருந்து வந்திருக்காங்க இல்லையா, அவங்க தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் வரேன். நானும் இருக்கேனே சார். இல்ல வசு, நீ ரொம்ப பயந்துட்ட. இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீ வீட்டுக்கு போ. ஓகே சார். நான் தனியா போய் ரெஸ்ட் எடுக்கிறத விட உங்க கூட இருக்கிறது தான் சார் எனக்கு பிடிக்கும். ஐயோ, நிச்சயமா அதுக்குள்ளதான் படம் இருக்கணும். அர்ஜுன் மாமா பார்த்த மாதிரியே தெரியலையே. தெரிஞ்சிருந்தா கூத்து அடிச்சிருப்பாரு. முதல்ல பேக் எப்படியாவது எடுக்கணுமே. ஐயோ போறா. போயிட்டாங்க இல்ல சார்? போனாலும் இங்கதான் இருக்கிறாங்க போல இருக்கு.
அண்ணா விருகம்பாக்கம் போகணும். சரிம்மா. இங்க பாருடி, நாங்க உன் படத்தை வரைஞ்ச ஓவியரையே கோமாக்கு அனுப்புனவங்க. நீ எல்லாம் ஏமாத்துறோம். அந்த பேக்ல இருக்க போட்டோ மட்டும் இல்ல, உன்னையே தூக்குறேன் பாரு. முதல்ல அவனை எப்படியாவது தூக்கி ஆகணும்டா. ஏய் ஃபோன் எடுத்து பாரு. டேய் ஒரு நிமிஷம் ஃபோன் வருது. ஏய் யாரா பண்றது? டேய் மேடம் தான். சொல்லுங்க மேடம். அந்த ஃபைலை விட்டுறவே கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க மேடம். என்ன வாண்டா? டேய் இந்த ஆட்டோல இருக்கிற ஃபைலை தான் அடிக்கணும். என்னடா? ஏன் தம்பி, இல்லாத நெருப்புல இருந்து வசுந்தரா மேடத்தை காப்பாத்தி பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க போல இருக்க. ஆமா உத்தமன், ஃபயர் அலாரம் அடிச்சோட பயந்தே போயிட்டேன். ஓ, ஏன் பயந்தே போயிட்டீங்க? பஸ்ஸுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஏன் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருமோ அப்படின்னு பயப்பட மாட்டீங்களா? கேட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் ஓகே உத்தமன், ஆனா பஸ்ஸுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதனாலதான் அவங்க மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறன்னு கேக்குறேன். வசுந்தரா என்னோட ஃப்ரெண்ட் உத்தமன், எனக்கு உயிர் மாதிரி. எதுக்கு அவங்க உங்களுக்கு உயிர்? புண்ணாக்கு. அதான் நெருக்கமான ஃப்ரெண்ட் நீங்களே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? உத்தமன் உங்க புத்தியை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க உத்தமன். நானா யூஸ் பண்ணணும்? உங்களுக்கு தான் தம்பி யூஸ் பண்ணிக்க தெரியல. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய போயிட்டாரு. எல்லா பேப்பரையும் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா? செக் பண்ணிக்கலாம். கடவுளே, இது எப்படி இதுல வந்துச்சு? ஒன்னும் புரியலையே. இது மட்டும் கான்ஃபரன்ஸ் ஹால்ல ப்ரொஜெக்ட் ஆயிருந்தா அர்ஜுன் சார் பார்த்துருப்பாரு. மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? அர்ஜுன் சார் பெட்ரூம்ல இருந்து நான் தானே இந்த கவர் எடுத்துட்டு வந்தேன். அப்ப கூட என் கண்ணில் படல. கார்ல வச்சு பேப்பர்ஸ் செக் பண்ணப்பவும் என் கண்ணில் படலையே. கான்ஃபரன்ஸ் ரூம்ல நான் எடுத்து கொடுத்து தானே ப்ரொஜெக்ட் ஆச்சு. அப்பவும் என் கண்ணில் படல. இப்போ படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நேரங்காலம் வரலன்னு அர்த்தம் போல இருக்கு. நம்பிக்கையோட காத்திருந்தா நேரம் காலம்லாம் வரும் போல இருக்கு.